பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் கமருதீனுக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்ட சம்பவம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த நிகழ்வு அவரது தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்விலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் அவரது தொழில் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் அவரை ஆழ்ந்த மனச்சோர்வுக்கும் தள்ளியது. ஒரு பொதுநபர் என்ற முறையில் இந்த நிகழ்வு அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் கமருதீன் மற்றும் பார்வதி ஆகியோர் சாண்ட்ரா மீது வன்முறையில் ஈடுபட்டதால் ரெட் கார்டு பெற்றனர். இந்த சம்பவம் பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கார் டாஸ்கின் போது சாண்ட்ராவை காரில் இருந்து தள்ளியதால் விஜய் சேதுபதி ரெட் கார்டு வழங்கினார். இந்த செயல் பிக் பாஸ் வீட்டின் விதிகளை மீறிய ஒரு தீவிரமான வன்முறைச் செயலாக கருதப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சாண்ட்ராவுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இந்த தகவல் பார்வையாளர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரெட் கார்டு வழங்கப்பட்ட உடனேயே கமருதீன் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த உடனடி வெளியேற்றம் அவரது செயல்களின் தீவிர விளைவுகளை எடுத்துக்காட்டியது. இந்த சம்பவம் போட்டியாளர்களிடையே தீவிர உணர்ச்சிகளை தூண்டியது. பலர் கமருதீனின் செயல்களை கண்டித்தனர். பிக் பாஸ் வீட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவானது. திவ்யா பார்வதியால் கமருதீனின் ஆட்டம் கெட்டுவிட்டது என்று கூற, கானா வினோத் பார்வதி கமருதீனை கையாண்டதாக கூறினார். இந்த கருத்துக்கள் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சிக்கலான உறவுகளை வெளிப்படுத்தின. வீட்டை விட்டு வெளியேறும் முன் கமருதீன் சாண்ட்ராவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இந்த செயல் அவரது வருத்தத்தையும் தனது தவறை உணர்ந்ததையும் வெளிப்படுத்தியது. இந்த ரெட் கார்டு மற்றும் வெளியேற்றம் கமருதீனின் தொழில் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது எதிர்கால வாய்ப்புகள் கேள்விக்குறியாகின. இது பொதுமக்களின் பார்வையில் அவரது பிம்பத்தையும் பொழுதுபோக்கு துறையில் எதிர்கால வாய்ப்புகளையும் பாதித்தது. ஒரு பொதுநபர் என்ற முறையில் அவரது நற்பெயர் பெரும் சேதத்திற்கு உள்ளானது. ரெட் கார்டுகள் விளையாட்டு வீரர்களின் மனநிலையில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது அவர்களின் செயல்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெகுவாக பாதிக்கலாம். அதிகரித்த பதட்டம் மற்றும் குறைந்த மன உறுதி ஆகியவை இதன் விளைவுகளில் அடங்கும். ஒரு ரெட் கார்டு ஒரு வீரரின் முழு வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது. ஒரு ஆய்வின்படி ரெட் கார்டு பெற்ற அணிகளில் 59% போட்டியில் தோல்வியடைந்தன. இது ஒரு ரெட் கார்டின் விளைவு தனிப்பட்ட வீரரை மட்டுமல்லாமல் அணியையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதைக் காட்டுகிறது. இளம் மற்றும் வயதான வீரரிடையே ரெட் கார்டுக்குப் பிறகு பதட்டத்தின் அளவுகளில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் காணப்பட்டன. இது வயது மற்றும் அனுபவம் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் விதத்தில் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதைக் காட்டுகிறது. பல கால்பந்து வீரர்கள் மனச்சோர்வு உட்பட மனநல பிரச்சினைகளுடன் போராடியுள்ளனர். விளையாட்டு உலகின் கடுமையான அழுத்தம் இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். அதிக அழுத்தம், பொதுமக்களின் கண்காணிப்பு மற்றும் காயங்கள் ஆகியவை மனச்சோர்வுக்கு பங்களிக்கும் காரணிகளாகும். இந்த காரணிகள் விளையாட்டு வீரர்களின் மன ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்கின்றன. ஆண்ட்ரஸ் இனியஸ்டா, மைக்கேல் காரிக் மற்றும் டேனி ரோஸ் போன்ற வீரர்கள் தங்கள் மனநல போராட்டங்களைப் பற்றி பேசியுள்ளனர். அவர்களின் வெளிப்படையான பேச்சு மனநல பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்முறை கால்பந்து வீரர்களில் கணிசமான சதவீதம் பேர் மனச்சோர்வு அல்லது பதட்டத்தை அனுபவிப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. இது விளையாட்டு உலகில் மனநல ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ரெட் கார்டு சம்பவம் பொதுமக்களின் கவனத்துடன் இணைந்து கமருதீனின் மனச்சோர்வுக்கு வழிவகுத்திருக்கலாம். இந்த இரண்டு காரணிகளும் அவரது மன ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சமூக ஊடக விவாதங்கள் மற்றும் பொது விமர்சனங்கள் அவரது மனநலப் போராட்டங்களை மேலும் மோசமாக்கக்கூடும். இணையத்தின் எதிர்மறை கருத்துக்கள் ஒருவரின் மனநிலையை வெகுவாக பாதிக்கலாம். மனநல பிரச்சினைகளை கையாளும் விளையாட்டு வீரர்களுக்கு சிகிச்சையாளர்கள் மற்றும் விளையாட்டு உளவியலாளர்களிடமிருந்து உதவி பெறுவது முக்கியம். தொழில்முறை ஆதரவு அவர்களுக்கு மீண்டு வர உதவும். அணி வீரர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் மீட்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது.
ஒரு வலுவான ஆதரவு அமைப்பு மனநலப் போராட்டங்களை எதிர்கொள்ள மிகவும் அவசியம். ஸ்போர்ட்டிங் சான்ஸ் போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களுக்கு மனநல பிரச்சினைகள் குறித்த ஆதரவையும் விழிப்புணர்வையும் வழங்குகின்றன. இந்த அமைப்புகள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்குகின்றன. கம்ருதீனின் கதை விளையாட்டு மற்றும் பொது வாழ்க்கையில் மனநலத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இது மனநல பிரச்சினைகளை திறம்பட எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் சரியான ஆதரவும் புரிதலும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்க உதவும். மனநல பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் எவருக்கும் சமூகத்தின் ஆதரவு மிகவும் முக்கியம்.